ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 39வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகளை நாம் சந்திக்க நேரிடும். ஒருவேளை கடந்த 6 மாதங்களும் இந்த வருஷத்தினுடைய பாதிக்கு நம்ம வந்துட்டோம், பாதி முடிச்சிட்டோம். இப்போ புதிய அடுத்த வருஷத்தினுடைய பாதியை நம்ம துவங்குகிறோம். ஒருவேளை அநேக விதமான ஆபத்துகளிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் 6 மாதங்களும் நம்மை கிருபையாய் தப்புவித்திருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கவனியுங்கள், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்படி என்றால் இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அநேக நாசமோசங்களுக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். இப்ப தப்புவித்து கொண்டிருக்கிறார். இனி வருகிற இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும், இந்த ஆண்டினுடைய மீதமாயிருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேதத்திலே குறிப்பிடப்பட்ட சில நாட்களை, சிலர் சந்தித்த சில ஒரு ஆபத்தான நாட்களை நம்ம கொஞ்சம் தியானித்து அதை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்பதை குறித்து அந்த விசுவாசம் விருத்தி அடைய அது உதவியாக இருக்கும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இங்கு தாவீது சொல்லுகிறதான அறிக்கையை பாருங்களேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். இப்போ இந்த பெலிஸ்தனை சந்திக்க போறதுக்கு முன்னாடி தாவீது தன்னுடைய கடந்த கால வெற்றியை அறிக்கை செய்கிறார். இது மாதிரி நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் சிங்கம் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி என்ன பண்ணிச்சுன்னா எடுத்துட்டு போயிடுச்சு. அதனுடைய வாய்க்கு நான் தப்பு வித்தனா, அப்போ அது என் மேலே அடிக்க பாய்ந்தது அப்படி என்று சொல்லி அதனுடைய காரியங்கள் எல்லாம் சொல்றார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடை ஒரு மிருகம், அதாவது சிங்கமும் கரடியும் எடுத்துட்டு போனப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆடு காப்பாற்றப்பட்டதாக பார்க்கிறோம். அது தவறு இல்லை, ஏன்னா தாவீது போய் அதை காப்பாற்றிட்டார். இப்ப என்ன அங்க நடந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த ஆடை காப்பாற்ற போற டைம்ல அந்நாளிலே தாவீதையும் அந்த சிங்கமும் கரடி என்ன பண்ணி இருக்குதுன்னா தாக்க முற்பட்டு இருக்கிறது. ஆனா தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டான். அதை கொன்று அந்த தன்னுடைய ஆட்டு மந்தையை காப்பாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த தாவீதுக்கு விரோதமாய் சிங்கமும் கரடியும் வந்த அந்நாளிலே தேவன் தாவீதை தப்புவித்தார். அப்படி என்றால் நமக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய தரிசனத்துக்கு விரோதமாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எந்த சிங்கமோ கரடியோ இந்த ஜூலை மாதத்துல வந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுகிறார், அந்நாளிலே நான் உன்னை தப்புவிப்பேன். ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ஒரு நல்ல இசை வாசிக்கிறவர். அவர் இசை வாசிக்கும் போது அசுத்தாவி புறப்பட்டு போகிறது. அப்படி என்றால் அந்த கரங்கள் இசை வாசிக்கிற கரங்கள், இசை வாசித்து கர்த்தரை ஆராதிக்கிற கரங்கள். அந்த கரங்கள் தான் சகோதரர்களுக்கு உணவை சுமந்த கரங்கள். பாருங்களேன், அந்த கரத்தை வச்சு தான் கரடியோடையும் சிங்கத்தோடையும் இவர் சண்டை போடுறாரு. அப்படி என்றால் அங்க என்ன குறிப்பிடப்படுகிறது, ஆராதிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லது கர்த்தர் தனக்கு கொடுத்த கிருபை வரங்களை பயன்படுத்தி ஆராதிக்கிற நம்முடைய கரங்களுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளிலே அந்த ஆராதிக்கிற உன்னுடைய கரங்களை நான் தப்புவிப்பேன். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கரடி, எத்தனையோ சிங்கங்கள், எத்தனையோ ஆபத்து நாச மோசங்கள் உங்களுக்கு விரோதமாக வரும்போது கடந்த 6 மாதங்களும் கர்த்தரை தொடர்ந்து ஆராதித்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
உன்னை நான் கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவிப்பேன். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு சங்கீதத்தில் அப்படியாக சொல்லுகிறார் பாருங்களேன். சங்கீதம் 91:3 வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்போ ஆண்டவர் தப்பிப்பார் அப்படின்னா, இப்படிப்பட்ட தேசத்துல பலவிதமான கொள்ளை நோய்கள் வருகிறது, பயங்கரமான நோய்கள் வருகிறது. கர்த்தர் அத்தனை நோய்களுக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தப்புவித்திருக்கிறார். 2 கொரிந்தியர்ல வாசித்த அந்த வசனத்தை திரும்ப நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எத்தனையோ கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். பிரியமானவர்களே, அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். ஒருவேளை வியாதியின் சூழல்ல நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த வியாதி, இந்த 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 பலவீனத்துல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? ஏதாவது ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாயில அறிக்கை பண்ற வார்த்தை என்னன்னா, எப்படி நான் இதுல தப்பிப்பேன், எப்படி இதுல இருந்து நான் வெளியே வருவேன், யாராவது ஒரு டாக்டர் என்னை காப்பாற்றுவாங்களா, யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்வாங்களா, இதுல இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சிருவானா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம்ல. அப்படிதான் அதை அறிக்கை செய்வாங்கல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னை அந்நாளிலே தப்புவிப்பேன், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு, சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்துட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். 14 வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பவுலோடு கூட கப்பல்ல பிரயாணம் பண்ணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த தீவுக்கு, கிரேத்தா தீவுக்கு போகலாம், அங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, தென்றல் மெதுவாய் அடிக்கிறது. அப்படின்னா நமக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிளம்புன கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அந்த கப்பல்ல வந்து மோதுது. அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணினவர்களும் ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டார்கள். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் சில முடிவுகளை நம்ம எடுப்போம், சில திட்டங்களை நாம் செய்வோம், வேலை விஷயமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயமா, அல்லது ஊழியத்தின் காரணமா, அல்லது நிறைய காரியங்களை சொந்த வாழ்க்கையில் நிறைய திட்டங்களை நாம் செய்வது வழக்கம். அந்த திட்டம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஒரு காற்று வீசும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெல்ல அது வசனம் சொல்லுது, தென்றல் காற்றான். தென்றல் காற்றை எல்லாரும் ரசிப்போம், அதை அனுபவிப்போம். அப்போ அந்த காற்று அடித்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். பார்த்தீங்களா, சரியான கிளைமேட் இதுதான், இந்த டைம் தான் சரியான டைம், இந்த ஜூலை மாதம் தான் கரெக்டான டைம், இந்த நாள் தான் கரெக்டான டைம்னு நம்ம எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவோம் பாருங்களேன். இப்படி ஒருவேளை அந்த கடந்த 6 மாசத்துல நீங்க நிறைய பிளான் பண்ணி, இந்த வருஷம் தான் சரியான வருஷம், இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அல்ல இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம்னு தென்றல் காற்று அடிக்கிறதை வைத்து முடிவெடுத்து விட்டார்கள். ஆனா கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று, இந்த காற்று அடித்து அந்த கப்பல் ஒட்டஞ்சு அவங்க நம்பிக்கையெல்லாம் இழந்து, வசனம் கீழே சொல்லுகிறது, அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் போயிடுச்சு. அவங்க நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. எங்க அங்க வசனம் சொல்லுது 20வது வசனத்துல, அவங்க 15வது வசனத்துல, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆல்ரெடி பவுல்கிட்ட நிறைய ப்ரொஃபெட்டிக்கலா தேவ தூதனானவர் வந்து பேசிட்டார். இப்ப பவுல் மாத்திரம் தான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஆனா பாருங்களேன், பவுல் வார்த்தை யாருமே ஏத்துக்கல. அந்த 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 100க்கு அதிபதி அங்க இருக்கிற யாருமே பவுலுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணல, நம்பல. நம்ம என்ன காத்து மெல்ல அடிக்குது, தென்றல் காற்று அடிக்குது, நம்ம இந்த டைரக்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லி மாம்சத்துல முடிவெடுத்தார்கள். கவனிங்களேன், மாம்சத்துல முடிவெடுத்த சில நாட்களில கொஞ்ச நேரத்துல யூரோக்கிலிதோன் கடுங்காற்று. வாழ்க்கையில ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ, நம்ம பேசாம இவர் சொல்றத நம்ம கேட்டிருக்கலாமே, நம்ம அந்த தென்றல் காற்றை பார்த்து முடிவெடுத்து கிளம்பிட்டோமோ, இந்த தேசத்துல இருந்து கிளம்பிட்டோமே,
இந்த வேலையிலிருந்து கிளம்பிட்டோமே, அல்லது இந்த முடிவை நம்ம எடுத்துட்டோமே, தென்றல் மெதுவாய் அடித்தபடினாலே அவர்கள் எல்லா காரியம் கைகூடி வந்ததென்று எண்ணினார்களாம். ஆனா சில நிமிடங்கள் தான் அந்த தென்றல் காற்று. பிரியமானவர்களே, அந்த சில நிமிட தென்றல் காற்று பின்னதாக என்னவா மாறிடுச்சுன்னா யூரோக்கிளிதோன் என்னும் கடுங்காற்று. கடுங்காற்றுல மாட்டிக்கொண்டீங்களா? எங்கேயுமே காற்று எதிர் திசைனால போக முடியல. இப்ப கடைசியில வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அந்த காத்து எங்க அடிக்குதோ அங்க அப்படியே போற மாதிரி வாழ்க்கை. இப்ப அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை. சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி திட்டமிட்ட மாதிரி நம்முடைய பிஸ்னஸோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய காரியங்களோ இல்லாததுனால இப்ப எப்படிங்க லைஃப் போகுதுன்னா லைஃப் பாட்டிக்கு போயிட்டு இருக்குங்க பாஸ்டர். எப்படிங்க இருக்கு உங்க லைஃப்? அது பாட்டிக்கு போயிட்டு இருக்குங்க பாஸ்டர் அப்படின்னா இந்த யூரோக்கிளிதோன் காற்றுல பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா அந்த காற்று எங்க அடிக்குது அப்படிதான் போயிட்டு இருக்குது இப்ப வாழ்க்கை. யூரோக்கிளிதோன் கொடுங்காற்றுல மாற்றி இருக்கிறீங்களா? காற்று அடிக்கிற திசை பார்க்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதா? எங்கேயுமே ஒரு திட்டமிட்ட இடம் இல்லாதபடிக்கு வாழ்க்கை பிசினஸ் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு கவலையா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜூலை மாதம் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். சிங்கம், கரடி, கொடூர மிருகங்கள், கொடூர வியாதிகள், கொடூர ஆபத்துகளுக்கு அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தென்றல் காற்று கொடுங்காற்றாய் கடுங்காற்றாய் மாறின புயலாய் அந்த கப்பலை உடைக்கிற அளவிற்கு மாறின பிறகு அந்நாளிலே உன்னை காப்பாற்றுவேன். பயப்படாதீங்க, இதிலே உங்களுக்கு பிராணச்சேதம் வராது. உங்க வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி திட்டமிட்ட மாதிரி போகலையா? எல்லா நம்பிக்கை இழந்துட்டேன் பாஷ, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு இதுக்கு மேலே எல்லாம் உடஞ்சிருச்சு பாஷ, ஏன்னா என் வாழ்க்கை வேற எங்கேயோ டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்போ நினைச்ச இடம் ஒன்று, நான் இருக்கிற இடம் ஒன்று, என்னுடைய வாழ்க்கையின் திட்டமே மாறி போச்சு. இப்போ எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், இந்த மாதம் ஜூலை மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கடந்த 6 மாசமா காற்றடிக்கிற திசையெல்லாம் தான் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலன்னு கேள்வியோடு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். இந்த கடுங்காற்றிலே நீ அழிந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில பிராணச்சேதம் வராது. நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு நல்ல கரை கொண்டு சேர்ப்பேன். உன்னை ஒரு சமாதானமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். ஏனென்றால் ஒரு பவுலின் நிமித்தம் கர்த்தர் அநேகருக்கு தயவு செய்தார். உங்க வீட்டில் ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிற உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தயவு செய்வார். பயப்படாதீங்க. இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் சொல்கிறார், அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். சிங்க வருகிற அந்நாளிலே, கரடி வருகிற அந்நாளிலே, கொடும் பாலாக்கும் கொள்ளை நோய் வருகிற அந்நாளிலே, யூரோக்கிளிதோன் கடுங்காற்று வருகிற அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். தேசமெங்கும் அநேக இயற்கை சூழலினாலே அநேக பாதிப்புகளும் மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார். தூர தேசத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க. இதுவரைக்கும் காற்றடிக்கிற திசையில் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இப்பொழுது தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் தன் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி. விசேஷமாக அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை சிங்கங்கள், கரடிகள், பாலாக்கும் கொள்ளை நோய்கள் வந்தாலும், எத்தனை யூரோக்கிளிதோன் கடுங்காற்று வந்தாலும், அந்நாளிலே எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையெல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பத்திரமாய் கரை சேர்ப்பீர். பத்திரமாய் மந்தைக்குள்ளே திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜூலை மாதம் முழுவதும் உம்முடைய கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. திரும்பவும் உங்களை மந்தையில் பத்திரமாய் சேர்ப்பார். திரும்பவும் உங்களை கரையிலே பத்திரமாய் சேர்ப்பார். ஜூலை மாதம் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். God bless you. God bless you. Thank you. Praise the Lord.